வாழ்க திருக்குறள் வளர்க அறம் அறமே வாழ்க்கை. இன்றைக்கி சிந்திக்க இருக்க போகின்ற கருத்து வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் தேவையான 4 செல்வங்கள் எது? வள்ளுவர் பார்வையில் 1 கல்வி செல்வம், 2 கேள்வி செல்வம், 3 பொருட்செல்வம், 4 அருட்செல்வம். இந்த 4 செல்வமும் வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான தேவைங்க. வள்ளுவர் பார்வையில் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். முதல் கல்வி செல்வம். இந்த கல்வி செல்வத்தை வள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா கேடில் விழிச்செல்வம்ன்றார், அழியாத செல்வம்ன்றார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. ஏன் கல்வி செல்வத்தை அழியாத செல்வம் சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாங்க. எத்தனையோ செல்வங்கள் இருக்குங்க. அந்த செல்வங்களாம் நீங்கள் கொடுக்க கொடுக்க ஒரு காலத்தில் குறையும். ஆனால் கல்வி செல்வம் மட்டும் பார்த்திங்கன்னா கொடுக்க கொடுக்க அறிவு பெறும். அதனால தான் அழியாத செல்வம் என்று சொல்லுகிறார். கேடே வராத செல்வம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அறியாமை தான் தெரியும். ஆனால் அறியாமை தெரிகிற ஒரு நிகழ்வை எதன் மூலமாக நீக்கலாம்னா கல்வியின் மூலமாக நீக்கலாம். தொடர்ந்து கல்வி கற்கிறதுனால என்னன்னா அந்த அறியாமை நீங்கிட்டே வரும். இந்த அறியாமை நீங்கிறதுக்கு எது செயற்கருவியாக இருக்குது? கல்வி ஒரு செயற்கருவியாக இருக்குது. அதனால தான் கல்விக்கு எல்லையே இல்லை. கல்வி அறிவின் விரிவை தருகுதான். நீங்கள் படிக்க படிக்க அறிவு விரிந்து கொண்டே போகுதுன்றது. அந்த அறிவை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையில் வாழணும். அதனால தான் வள்ளுவர் சொல்வார், விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னா விலங்குக்கும் மனிதனுக்குள்ள வித்தியாசம் அப்படின்றது. ஒரு டைம் பார்க்கும்போதே ஏன் இப்போ சூழ்நிலை காரணமாக கூட படிக்காமல் போகலாம், வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து படிக்காதவங்க வந்து இழிவாக பேசுகிறாரே அப்படின்னு நம்ம அந்த குறளை படிக்கும்போது பார்த்தா நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இப்படி படிக்காத வந்து எத்தனையோ காரணம் இருக்கலாம். விருப்பம்லாம் படிக்காமல் இருக்கிறது, சூழ்நிலை காரணம் படிக்காமல் இருக்கிறது. ஏன் விலங்குன்னு சொல்லியிருக்காரு, தரம் தாழ்ந்து சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. விலங்கு அப்படின்னா இப்போ ஒரு விலங்கு போட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு குதிரையை விலங்கு போட்டிருக்காங்க, ஒரு நாயை விலங்கு போட்டிருக்காங்க. விலங்குனா கட்டி வைப்பது. விலங்குக்கும் மனிதனுக்குள்ள வேறுபாடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்மளாம் பரிணாம அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகமான வாழ்க்கையை கற்று நம்ம வந்திருக்கோம். விலங்கு என்பது அதோட ஜீன் தன்மை, அதுக்கு என்ன பதியப்பட்டிருக்கோ அந்த அளவில் தான் அது சிந்திக்குமா. ரெண்டாவது, கல்வி கற்பதற்கான வாய்ப்பு விலங்குகிட்ட இல்லை. ஆனால் மனிதன்கிட்ட கல்வி கற்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அது மரபுத்தன்மையை உடைத்து வெளிவரக்கான வாய்ப்புகள் அதுட்டு இல்லை. ஆனால் மனிதன் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகளை காட்டிலையும் இன்னும் அறிவில் மேம்படுவதற்கு கல்வியை கற்றுக்கொண்டு தன் பொருளாதார வளத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வாய்ப்பு இல்லை. சரி, அப்படி படிக்காதவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் இவ்வளோ வித்தியாசம் ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல சொல்கிறாங்க, பல்லார் நல்ல கற்ற கிடைத்தும், பல நூல்கள் நல்லா படித்தா கூட மனநல்லர் ஆகுது மானார் கரிதுன்றார். பல நூல் படித்தவங்க கூட நல்ல பண்புள்ளவளாக ஆகுது ரொம்ப அரிதான விஷயம்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகுன்றார். கல்வி கற்றாதான் மனிதனை வந்து மேம்பட்ட நிலைக்கு வரும்னு சொல்கிறாரு. ஆனால் ஏன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வின்ற அதிகாரத்தில் வரலைங்க. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் ஊழன்ற அதிகாரத்தில் வருதுங்க. இப்போ எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு அறிவு வந்து இயற்கை அறிவு. இப்போ ஒரு நூலை நான் படிக்கிறேன், அதன் மூலமாக எனக்கு வரக்கூடிய அறிவு வந்து செயற்கை அறிவு. இந்த இயற்கை அறிவை செயற்கை அறிவாக மாற வேணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நான் 4 மணிக்கு எந்திரிச்சா நல்லது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் படிக்கிறோம். பல வேலைகளை முன்னாடியே செஞ்சுக்கலாம், காலையில் செஞ்சுட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை திட்டங்கள்லாம் வந்து சரிப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம், அந்த கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தாத வரை அது செயற்கை அறிவாக இருக்கும். நடைமுறைப்படுத்தி வரும்போது தான் அந்த இயற்கை அறிவானது செயற்கை அறிவானது இயற்கை அறிவாக மாறும். அப்போ நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் அது வந்து இயற்கை அறிவாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் நிற்க அதற்கு தக. அவருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா கல்வின்றது படித்தா அதுபடி நடக்கணும், அப்போ தான் அது அன்பு பண்பா மாறுன்றது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கசடு நீங்கள் இருக்காங்க கல்வி கற்கணுன்றார். கசடுனா என்னதுங்க? நம்முடைய பொறாமை, வெகுளி,
பேராசை, இன்னாச்சொல், இந்த மாதிரி கசடு போறக்காண்டி கல்வி கற்கணுன்ற. கற்பவைனா எல்லாத்தையும் கற்றுக்கிறதா அப்படின்னு கேட்டால் கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும். அதனால தான் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வள்ளுவருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்றார். ஒழுக்கமுடைமையில் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா உலகத்து உயர்ந்தவரோட உலகத்து இயற்கை தன்மையோட இயந்து நடக்கக்கூடிய கல்வி கற்கலைனா அதனால் எந்த பயனும் இல்லைன்றார். மற்ற நூல்லாம் படித்து விலங்கு காட்டிலும் மனிதன் அறிவில் மிகுந்தவன். ஆனால் மனிதன் மிருகமானால் விலங்கானால் மிருகத்து காட்டிலும் கொடியவனா மாறிடுவாங்களாம். அதனால தான் இலங்கு நூல்ன்றார். இலங்கு நூல் அப்படின்னா இயற்கைக்கு இயந்து நடக்கக்கூடிய நூல்கள், இறைத்தன்மைக்கு இயந்து நடக்கக்கூடிய நூல்கள். அப்படி படித்து இயற்கைக்கு இயந்து வாழணும். அதனால தான் சொல்றாரு, சேர்க்கை அறிந்த கடத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். எவ்வளவுதான் இன்பங்கள் இருந்தாலும் நம்ம தேடி போனாலும் உலகத்து இயற்கைக்கு மாறாக நம்ம எந்த செயலும் செஞ்சோம்னா அதனால் துன்பம் தான் வருன்றது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவை விரிவாக்குது. கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, அறிவின் வளத்தை பெருக்குதுங்க. முதல் கல்வி செல்வி பார்த்தோம். கல்வி ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து கேள்வி. ஏன் கேள்வி ஞானம் வேணும்? வள்ளுவர் இறைமாட்சியில் வச்சிருக்காரு, கல்வி, கல்லாமை, கேள்வி, அதுக்கடுத்து அறிவுடைமை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கேடில் விழுச்செல்வம், கல்வியை வந்து அழியாத செல்வம் சொன்னாரு. கேள்வி செல்வத்தை பார்த்தீங்கன்னா எல்லா செல்வத்திலும் தலையான செல்வம் சொல்றாரு. ஏங்க அப்படி சொல்றாரு? இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா நுணங்கிய கேள்வியரெல்லாம் வணங்கிய வாய்நலாரது அரிது. நுண்ணிய கேள்வி அறிவு ஞானம் இல்லைன்னா அடக்கமுடைமை, பணிவாக பேசுகிற பண்பு வராது அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் அது நம்ம படிக்கும்போது அறிவு இருக்கும், குருட்டையோ இல்லை மற்றவர்களையோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கேட்கும்போது அந்த கருத்து மாறுபடுங்க. அதனால தான் கேள்வி ஞானம் ரொம்ப முக்கியன்றது. அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்சொல்வம் செல்வத்துள் எல்லாம் எல்லா செல்வம் தலையான செல்வம் வந்து கேள்வி செல்வம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருட்செல்வம் ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில் பொருள் ரொம்ப முக்கியம். அந்த பொருள்னா எது அப்படின்னு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு மனிதனை மதிப்புடைய மனிதனாக மாற்றுவது எதுனா பொருள். இப்போ நான் வந்து எனக்கு அறிவு படிக்கிறேன், அறிவு எனக்கு ஒரு பொருள். உடல் உழைப்பு எனக்கு இருந்துச்சுன்னா அது எனக்கு ஒரு பொருள். பணம் இருந்தால் ஒரு பொருள். எல்லாமே பொருள் தான். செல்வமும் ஒரு பொருள். அந்த பொருளை மதிப்புடையாக ஆக்கணும். அதனால தான் எந்த ஒரு நம்ம வெறும் பணம் வச்சிருக்கல மட்டும் நம்ம வந்து பொருளுடையர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி வள்ளுவர் பார்வையில் அப்படி கிடையாதுங்க. பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும். எந்த வரை நீங்கள் இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், அதுக்கு பிறகு தான் நீங்கள் பணம் ஈட்டு சமுதாயத்துக்கு தொண்டு செஞ்சு அதன் மூலமாக செல்வம் ஈட்டுவீங்க. அதனால தான் சொல்கிறார், ஒன்பொருள் கால்ப இயற்றியாருக்கு என்பொருள் ஏனைய இரண்டும் ஒருங்கு. பொருள் உடையவனாக மாறின பிறகு தான் நீங்கள் சமுதாயத்துக்கு பணி செய்து அதன் மூலமாக நீங்கள் செல்வம் அடைய முடியும். அதனால் அறத்தையும் அடையலாம், இன்பத்தையும் அடையலாம் என்று சொல்கின்றார். அடுத்ததாக இந்த பொருள் இருக்கு. இப்போ கல்வி செல்வம், கேள்வி செல்வம், பொருட்செல்வம், அடுத்து அருட்செல்வம். அருட்செல்வம் வேணுங்க. ஏன் அருட்செல்வம் வேணும்னு சொல்றாரு? இப்போ பொருள் இருக்கு. பொருள் இருந்தால் மட்டும் போதுமாக ஒரு மனிதனுக்கு கருணையான எண்ணம் இருந்தால் அந்த பொருளை கொண்டு பிறருக்கு பயன்படுத்த, பிறருக்கு வந்து நம்ம உதவி பண்ண முடியும். அதனால தான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு உளன்றார். பொருள் எல்லாத்தையும் உண்டு. ஆனால் அந்த பொருளால் என்ன பயன்னா நம்ம அறமாக கருணையான எண்ணமாக மாறலைன்னா அதனால் எந்த பயனுமே இல்லை. அதனால தான் அருட்செல்வம் வாழ்க்கையில் முக்கியங்க. அதனால தான் அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்றார். அந்த உலகம் எப்படி அருளால கருணையான தான் அந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்குது இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பொருள் உலகம் இயங்க வேண்டும் என்றால் அருள் என்ற பொருள் வேணும். அப்படி இருந்தால் தான் இந்த உலகம் சமமாக இயங்கும் அப்படின்றதான். அப்போ வாழ்க்கைக்கு 4 செல்வம் தேவை. 1 கல்வி செல்வம், அது அழியாத செல்வம். 2வது கேள்வி செல்வம், தலையான செல்வம். 3வது பொருட்செல்வம். 4வது அருட்செல்வம். 4 செல்வம் வாழ்க்கை முக்கியங்க. நன்றி, வணக்கம்.